தற்போதைய அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 16 பேரும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள 16 பேரும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் மரணம் தொடர்பாக தொடர்ந்து 16 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அக்பர். வணக்கம் அக்பர், தற்போதைய நிலை என்ன? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நேற்று விஷ சாராயம் அருந்தியதில் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்று விஷ சாராயம் அருந்திய 19 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள அனைவருமே ஆக மொத்தம் 16 பேருமே கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். இதில் 10 நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததால் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு உயர் ரக உயிர்காக்கும் சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள 6 நோயாளிகளுக்கும் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையிலே உள்ளனர். 16 நோயாளிகளுமே அனுமதிக்கப்பட்ட நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து டயாலிசிஸ் சிகிச்சை செய்து வருகின்றனர். மேலும் அனைத்து நோயாளிகளுக்கும் பல தரப்பட்ட மருத்துவ குழுக்களால் மிகுந்த கவனத்துடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் என ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதாவது ஜிப்மர் நிர்வாகமானது 19 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 16 பேரின் நிலைமையும் கவலைக்கிடமாகவே உள்ளது எனவும் இதில் 10 நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததால் வெண்டிலேட்டர் கருவியுடன் தற்போது உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தற்போது பரபரப்பு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அக்பர்.